ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜா, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபையும் இரக்கமும் நிறைந்த தேவனே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். மாறாத நேசரே, உம்மை துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம். ஆராதனைக்குரிய ஒரே மெய் தேவனே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் தேவாதி தேவனே, கர்த்தாதி கர்த்தாவே, ராஜாதி ராஜாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட உம்முடைய பரிசுத்த ஆராதனை வேளைக்காக உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்மை துதிக்கிறோம். வரவேண்டியதான தம்முடைய பிள்ளைகளை, புதியவர்களை கர்த்தர் கூட்டிச் சேர்ப்பீராக. எங்கள் தேவாதி தேவன் வந்து முன்னின்று உம்முடைய பரிசுத்த ஆராதனை மற்றும் உம்முடைய பரிசுத்த திருவிருந்த ஆராதனையின் ஒவ்வொரு பகுதிகளையும் நீர் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் நடத்தி தருவீராக. எங்கள் தேவனுடைய கரத்திலே நாங்கள் தருகிறோம் அப்பா. பாடல் பகுதிகளை பொறுப்படும் பாடும் பொழுது எங்களுடைய தெய்வீக பிரசன்னம், உம்முடைய கிருபை உம்முடைய ஜனங்களை நிரப்பட்டும். அபிஷேக ஜெபம் ஆராதனை வேளைகளிலே புதிய அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. தூது பகுதியிலே நீர் எங்களோடு பேசும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற வரப்போகிற யாவருக்கும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கட்டும். பரிசுத்த திருவிருந்த ஆராதனையை பொறுப்பிடும் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற வரப்போகிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வாதத்தை அனுப்ப வேண்டும். காணிக்கை பகுதிகளை பொறுப்படுத்திக் கொள்வீராக. எங்கள் தேவனுடைய கரத்திலே தருகிறோம். கர்த்தர் பொறுப்படும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். தெரிந்த பாடல், கரங்களை தட்டி பாடி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா அல்லேலூயா பாடுவேன், ஆனந்த துனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கியே நடத்துவார். கர்த்தரே என்பவர் எதற்குமே அஞ்சிடே. கர்த்தரே என்பவர் எதற்குமே அஞ்சிடே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். அற்புதம் செய்பவர்
கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே, நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே, உருக்கம் நிறைந்தவர். உண்மை காப்பவர், உறங்குவதில்லையே. உண்மை காப்பவர், உறங்குவதில்லையே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்டிருக்கிறதான பாட்டுத்தாளிலே முதலாவது பாடல், நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. தெரிந்த பாடல். நாம் கரங்களை தட்டி பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே.
காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரப்பற்றி நடத்திடுவார். நம்மை அழைத்தவரோ கைவிடவே மாட்டார். கலங்காமல் முன் சென்றிட கரப்பற்றி நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட வாங்கியே நடத்திடுவார். சத்துருவின் கோட்டைகளை தகர்த்திட உதவி செய்வார். தயங்காமல் முன் சென்றிட தாங்கியே நடத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. ஹல்லேலூயா. கொடுக்கப்பட்டிருக்கிற பாட்டுத்தாளிலே இரண்டாவது பாடல், உங்க வல்லமைக்கு நிகரில்லை ஏசையா, உங்க வல்லமைக்கு நிகரில்லையே. இந்த பாடலை பாடி நாம் ஜெபிப்போம். வல்லமைக்கு நிகர் இல்லை ஏசையா, உங்க வல்லமைக்கு நிகர் இல்லையே. உங்க வல்லமைக்கு நிகர் இல்லை ஏசையா, உங்க வல்லமைக்கு நிகர் இல்லையே. உங்க நாமம் சொன்னால் சாத்தான் ஓடுறான் ஏசையா, உங்க ரத்தம் கண்டு நடுநடுங்குறான். உங்க நாமம் சொன்னால் சாத்தான் ஓடுறான் ஏசையா, உங்க ரத்தம் கண்டு நடுநடுங்குறான். உங்க ரத்தம் கண்டு நடுநடுங்குறான். உங்க வல்லமைக்கு நிகர் இல்லை ஏசையா, உங்க வல்லமைக்கு நிகர் இல்லையே. உங்க வல்லமைக்கு நிகர் இல்லை ஏசையா, உங்க வல்லமைக்கு நிகர் இல்லையே. முழங்கால்கள் எல்லாம் முடங்கிடுதே ஏசையா, நாவுகள் எல்லாம் அறிக்கை செய்யுதே. முழங்கால்கள் எல்லாம் முடங்கிடுதே ஏசையா, நாவுகள் எல்லாம் அறிக்கை செய்யுதே. நாவுகள் எல்லாம் அறிக்கை செய்யுதே. உங்க வல்லமைக்கு நிகர் இல்லை ஏசையா, உங்க வல்லமைக்கு நிகர் இல்லையே. உங்க வல்லமைக்கு நிகர் இல்லை ஏசையா, உங்க வல்லமைக்கு நிகர் இல்லையே. வியாதிகள் எல்லாம் சுகமாகுதே ஏசையா, பலவீனம் எல்லாம் மாறி போகுதே.
சுகமாகுதே இசையா. பலவீனமெல்லாம் மாறி போகுதே, பலவீனமெல்லாம் மாறி போகுதே. உங்க வல்லமைக்கு நிகரில்லை ஏசையா, உங்க வல்லமைக்கு நிகரில்லையே. வல்லமைக்கு நிகரில்லை ஏசையா, உங்க வல்லமைக்கு நிகரில்லையே. உங்க நாமம் சொன்னா சாத்தான் ஓடுறான் ஏசையா, உங்க ரத்தம் கண்டு நடுநடுங்குறான். உங்க நாமம் சொன்னா சாத்தான் ஓடுறான் ஏசையா, உங்க ரத்தம் கண்டு நடுநடுங்குறான். உங்க ரத்தம் கண்டு நடுநடுங்குறான். வல்லமைக்கு நிகரில்லை ஏசையா, உங்க வல்லமைக்கு நிகரில்லையே. வல்லமைக்கு நிகரில்லை ஏசையா, உங்க வல்லமைக்கு நிகரில்லையே. உங்க 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 வல்லமைக்கு நிகரில்லை ஏசையா, உங்க வல்லமைக்கு நிகரில்லையே. கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். திமிக்கான பந்தன் காலவன் வந்ததடி, திமிக்கான பந்தன் காலவன் மகிமையின் தேவனே உமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். லிபிகட பகஷல பங்கட பகதுரபல பகட பகதுடி வேலி வேகதடி லிகட கதுரபல பங்கட பகதுடி வேலி வேகதடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஆண்டவரே. மகிமையின் தேவனே உம்மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். லிபிகட பகஷல பங்கட பகதுடி வேலி வேகதடி லிகட கதுரபல பகட பகஷல பகட பகதுடி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த வாரம் முழுவதும் கர்த்தர் நம்மை பாதுகாத்தார். போக்கிலும் வரத்திலும், வேலை செய்கிற இடங்களிலும், வீடுகளிலும், படிக்கிற இடங்களிலும், எல்லா இடங்களிலும் கர்த்தர் வேலியடைத்து பாதுகாத்து இந்த நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை கூட்டி சேர்த்தபடியினாலே இன்றைக்கு ஒரு புதிய அபிஷேகத்தினாலே, புதிய கிருபையினாலே, புதிய வல்லமையினாலே கர்த்தர் நம்மை நிரப்பி ஆசீர்வதிக்க போகிறபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிகட பகதுரபல பங்கட பகதுரபல பகட பகதடி லிகட கதுரபல பங்கட பகதுரபல பகட பகதடி லிகட கஷால பகட பகதுடி வேலி வேகதடி லிபிகட பகதுரபல பகட பகதடி. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளையே, எவ்வளவு சஞ்சலங்களை சத்துரு உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வந்தாலும், எவ்வளவு பிரச்சனைகளை, போராட்டங்களை, கசப்புகளை சத்துரு உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வந்தாலும், நீங்கள் ஆராதிக்கிற தேவன் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்கி அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறபடினாலே ஒன்று கூட நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிகாடா பாக்கா ஷாலபங்காடா பாக்கா துடிபி லிபிக்குது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். நாம் ஆராதிக்கிற தேவன் இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன். எவ்வளவு இருள்களை
சாத்தான் கொண்டு வந்தாலும், எவ்வளவு அந்தகாரங்களை சத்துரு கொண்டு வந்தாலும், நாம் ஆராதிக்கிற தேவன் அவைகள் எல்லாவற்றையும் மாற்றி பிரகாசிக்க செய்கிற தேவனாயிருக்கிறபடினாலே, நம்மை பிரகாசமாய் வாழச் செய்கிற தேவனாயிருக்கிறபடினாலே கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பக்க துரபால பங்காடா பக்க துடிவி லிபிக்கு திடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். யார் உங்களை விட்டு கடந்து போனாலும், தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் மலை போல் நம்புகிறவர்கள் ஒருவேளை கடந்து போனாலும், நாம் ஆராதிக்கிற தேவன் கடைசி வரைக்கும் நான் உங்களுடனே கூட இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பக்க ஷாலபங்காடா பக்க துடிபி லிபிக்க துடி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை நினைத்தும் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போ, எதை நினைத்தும் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போ, நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போ, நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போ. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போ, இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். என்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோ, இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோ. நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். ஆமென், ஆமென். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. ஆமென். நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே, சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே, சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. நமக்கெதிராய் மந்திரமில்லை, குறி சொல்ல எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. நம்மை மிரட்டினதான எல்லா சூழ்நிலைகளையும், நம்மை வேதனைப்படுத்தின எல்லா சத்துருவின் கிரியைகளையும், எல்லா பிரச்சனைகளையும் இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற தேவன்
நம்முடைய கால்களுக்கு கீழே போட்டு நமக்கு ஜெயத்தை தந்தபடினாலே விசுவாசத்தோடு நாம் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். லிபிக்காடா பாக்கா ஷாலபங்காடா பாக்கா திரி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நின்று கொடுக்கப்பட்டிருக்கிறதான பாட்டுத்தாளிலே 3வது பாடல், 4வது பாடல், தேவைப்பட்டால் அடுத்த பாடலை பாடி நாம் கர்த்தரை விடுதலையோடு ஆராதிக்க போகிறோம். முதலாவதாக 3வது பாடல் அமைதலாய் பாடுகிற பாடல், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை அவரே, எந்நாளும் நடத்துவாரே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பாடி நாம் கர்த்தரை ஆராதிப்போமாக. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையாளர் என்னை விட்டு விலகவில்லை. சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர், சொன்னதை செய்திடும் தகப்பன் அவர். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் ஓட்டத்தில் நான் தனிமையில்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார், தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்திடுவார். நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, எந்நாளும் நடத்துவாரே. யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணை
உமக்குத்தான் ஆராதனை. எந்த அளவுக்கு நாம் உடைக்கப்படுகிறோமோ அந்த அளவுக்கு கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார் என்று நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். வாழ்க்கையிலே உடைவுகள் வரும் பொழுது, வேதனைகள் வரும் பொழுது கர்த்தர் நம்மை புதிதாக உருவாக்கப் போகிறார் என்கிற விசுவாசத்தோடு கூட இந்த பாடலை பாடி நாம் ஆராதிப்போம். கரங்களை அசைத்து பாடவும். We worship you, Lord. We glorify you, Lord. We magnify you, Lord. We adore you, Lord. துதிக்கு பாத்திரரே, we worship you, O Lord. துதிக்கு பாத்திரரே, we worship you, O Lord. துதிகளின் உன்னதரே, கரங்களை அசைத்து we worship you, O Lord. We glorify you, Lord. We magnify you, Lord. We adore you, Lord. போற்றுதற்குரியவரே, we worship you, O Lord. போற்றுதற்குரியவரே, we worship you, O Lord. கனத்துக்கு உரியவரே, கனத்துக்கு உரியவரே, we glorify you, Lord. கரங்களை அசைத்து we worship you, O Lord. We glorify you, Lord. We magnify you, Lord. We adore you, Lord. பரிசுத்த தேவனே, we worship you, O Lord. பரிசுத்த தேவனே, we
glorify, O Lord. Be magnified, O Lord. Be adored, O கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோம் என்று சொல்லி நாம் கரங்களை தட்டி பாடி 2 கவிகள் மாத்திரம் பாடி நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள் பிரவேசிக்க போகிறோம். கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோ. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோ. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோ. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். 2-3 பேர்கள் ஒரு மனமாய் துதித்தார். நான் இருப்பேன் என்றீரே, என் துதியில் வாழ்வதே. நான் இருப்பேன் என்றீரே, துதியில் வாழ்வதை. ஆராதனை 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 ஆராதனை. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோ. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோ. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை இறங்குதப்பா. அநேக சோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. அநேக சோத்திரத்தில் உம் கிருபை பெருகுதப்பா. உம் கிருபை பெருகும்போது உங்க மகிமை விளங்குதப்பா. உம் கிருபை பெருகும்போது உங்க மகிமை விளங்குதப்பா. ஆராதனை 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 ஆராதனை. கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரரே, உம்மை துதித்து பாடுகிறோ. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. மகிமைக்கும் பாத்திரரே, துதித்து பாடுகிறோ. கிருபை பெருகுதப்பா, உங்க மகிமை விளங்குதப்பா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். யாவரும் உட்காரலாம்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். புதிதாய் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். புதிதாய் வந்திருக்கிறவர்களை கர்த்தர் உற்சாகப்படுத்தும்படி நாம் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மேன்மைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். சிலர் இன்றைக்கு ஊருக்கு சென்றிருந்தாலும் கர்த்தர் நம்மை கூட்டி சேர்த்திருக்கிறார். செய்தி முடிந்தவுடனே நமக்கு பரிசுத்த திருவிருந்து ஆராதனை இருக்கிறது. ஆயத்தமுள்ளவர்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நாம் 11 மணிக்குள் ஆராதனையை நாம் முடித்து விடலாம். சங்கீத புஸ்தகம் எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்கள். 39ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 39 முதல் 7 வசனங்கள். ஒவ்வொரு வசனமாக வாசிக்க விரும்புகிற எல்லாரும் வாசிக்கலாம். 39ஆம் சங்கீதம் முதல் 7 வசனங்கள். ஒவ்வொரு வசனமாக நீங்கள் வாசிக்கலாம். வாசிக்க தெரிஞ்ச எல்லாரும் வாசிக்கலாம். இதோ என் நாட்களை 4 விழுத்தலை பார்த்தேன். என் ஆயுசு உமது பார்வைக்கு இல்லாதது போல் இருக்கிறது. எந்த மனுஷனும் மாயே என்பது நிச்சயம். தேசமாகவே மனுஷன் திரிகிறான், விருந்தமாகவே சந்திரப்படுகிறான். ஆசையை சேர்க்கிறவன் யார் அதை பாடுபடுவான் என்று அறியான். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்க்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. இருந்த வண்ணமாக தலைகளை கவிழ்ந்து ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இம்மட்டுமாக உம்முடைய சமூகத்திலே நாங்கள் விடுதலையோடு பாடி துதித்து ஆராதிக்க நீர் எங்களுக்கு உதவி செய்திருப்பா. இப்பொழுதும் உம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்கும்படியாக உம்முடைய சமூகத்திலே காத்திருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் ஒருவரே எங்களோடு பேசுவீராக. சிறியவர்களாகிய நாங்கள் கேட்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 7ஆம் வசனம். இப்போதும் ஆண்டவரே, நான் எதற்கு எதிர்பார்த்திருக்கிறேன்? நீரே என் நம்பிக்கை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. வேதத்திலே எல்லா பரிசுத்தவான்களும் தீர்க்கதரிசிகளும் தேவன் மேல் நம்பிக்கை உடையவர்களாகத்தான் இருக்கிறார்கள் என்று நான் வாசிக்கிறேன். நான் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவனாக இருக்கிறேன். நீங்களும் தேவன் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்கிறீர்கள். நம்ம எல்லாருமே தேவன் மேல் நம்பிக்கை உடையவர்களாக இருக்கிறோம். ஆனால் இங்கே தாவீது சொல்லுகிற காரியம் வித்தியாசமானது. அவன் சாதாரணமாக சொல்லவில்லை, ஆண்டவரே நீர் என் நம்பிக்கை என்று சாதாரணமாய் அவன் சொல்லல. அவன் எப்படி சொல்லுகிறான்? நீரே என் நம்பிக்கை. ஆண்டவரே நீரே என் நம்பிக்கை, வேற ஒரு நம்பிக்கை இல்லை என்று அதற்கு பொருள். தாவீதினுடைய அந்த நம்பிக்கை என்கிற அனுபவம் எப்படி என்றால், தாவீதுக்கு உதவி செய்யறவங்க இல்லையா என்ன? நிறைய பேர் இருக்கிறாங்க. அவன் குடும்பம் பெரிய குடும்பம். அவனுக்கு ஒத்தாசை பண்ணுவதற்கு திரளான ஜனங்கள் இருக்கிறாங்க. அவன் தேசத்து ராஜா. அவனுக்கு சகல ஒத்தாசைகளும் உதவிகளும் உண்டு. நம்பிக்கைக்கு உரியவர்கள் ஏராளமான ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவர்கள் எல்லாரும் இருந்தாலும் நம்பிக்கை என்கிற இடத்தில் வரும் பொழுது தாவீது சொல்லுகிறார், நீரே என் நம்பிக்கை என்று சொல்லுகிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. உங்களுக்கு எவ்வளவோ பேர் இருக்கலாம்.
உதவி செய்கிறவங்க, உறவினர்கள், நண்பர்கள் என்று திரளான ஜனங்கள் உங்களுக்கு இருக்கட்டும். அவர்களை நாம் மறக்க வேண்டாம். ஆனால் நம்பிக்கை என்று வரும் பொழுது இயேசு ஒருவரே நமக்கு நம்பிக்கை. அல்லேலூயா. எனவே அந்த அனுபவத்திற்குள்ளே நாம் கடந்து வர வேண்டியது அவசியமாயிருக்கிறது. எலியா தீர்க்கதரிசியினுடைய காலத்திலே தேசத்திலே ஒரு பஞ்சம் உண்டாகிவிட்டது. அப்போ ஆண்டவர் எலியாவை பார்த்து சொன்னார், நீ அந்த ஒரு பெரிய பணக்காரர் வீடு இருக்கு அங்க போ அப்படின்னு சொல்லல, அல்லது அரண்மனைக்கு போ அப்படின்னு சொல்லல. ஆண்டவர் என்ன சொன்னாரு? கேரி தாற்றங்கரையிலே நீ போய் என்ன செய்து கொள்? ஒளிந்து கொள். நான் உன்னை போஷிப்பேன், நீ அந்த தண்ணியை குடித்துக்கொள். வாசியுங்கள் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 5, 6 வசனங்கள். 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 5, 6. எடுத்தவங்க சீக்கிரம் வாசிக்கலாம். போதும். இப்போ எலியா தன்னுடைய விருப்பத்தின்படி அந்த கேரி தாற்றங்கரைக்கு போகல. அவனுடைய விருப்பத்தின்படின்னா அவனுக்கு தெரிஞ்ச நிறைய ஜனங்கள் இருப்பாங்க. ஏன்னா பெரிய தீர்க்கதரிசி, இவ போனார்னா எல்லார் வீட்டிலையும் இடம் கொடுப்பாங்க. பெரிய பெரிய ஐஸ்வர்யவான்கள் வீடெல்லாம் இவருக்கு தெரியும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ கேரி தாற்றண்டைக்கு போப்பா, அந்த தண்ணியை நீ குடிச்சுக்கிட்டு அங்க இரு, நான் உன்னை போஷிக்கிறதுக்கு காகங்களுக்கு சொல்லுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே எலியா தன் விருப்பத்தை தூர போட்டுட்டு தேவனுடைய வார்த்தைக்கு அல்லது தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அவன் எங்க போய் உட்கார்ந்தான்? கேரி ஆற்றங்கரை. அவனுக்கு அந்த இடம் பிடிச்சிருக்கோ இல்லையோ தெரியாது. ஆனால் தேவனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான். எனவே அவனுக்கு போஷிப்பதற்கு காகங்கள் வருகிறது. காலையிலும் வருகிறது, மாலையிலையும் வருகிறது, மத்தியானம் கிடையாது. ஏனென்றால் அது கொண்டு வருகிற ஆகாரம் ரொம்ப விசேஷமான ஆகாரம். வெஜிடேரியன் மட்டுமல்ல, அப்பமும் கொண்டு வருகிறது, இறைச்சியும் கொண்டு வருகிறது. காலையில அப்பமும் இறைச்சியும், மாலையிலும் அப்பமும் இறைச்சியும். அப்ப மத்தியானம் தேவையில்லை. தண்ணீரை குடித்துக் கொண்டு அவன் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். தேவ பிள்ளையே, இதுல நமக்கு இருக்கிற சத்தியம் என்ன? தேசம் பஞ்சம்தான், எல்லாருக்கும் கஷ்டமான ஒரு சூழ்நிலை, காலநிலை. ஆனாலும் இங்கே எலியா தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து சென்றபடியினாலே அவனுக்கு சாதாரண ஆகாரத்தை ஆண்டவர் கொடுக்கல, அல்லது பஞ்சகாலத்துக்குரிய ஒரு எளிமையான ஆகாரத்தை கொடுக்கல. அவனுக்கு ஐஸ்வர்யமுள்ள ஆகாரமாகிய அப்பத்தையும் இறைச்சியையும் கொடுத்து திருப்தியாக போஷித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உங்களுக்கு பஞ்சகாலம் என்று அல்லது நீங்க கஷ்டப்படுகிற சூழ்நிலை என்று நீங்க நினைக்கலாம். இப்பொழுது எனக்கு போதாத காலம் என்று சொல்லுவார்களே, அதுபோல ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது என்ன? பஞ்ச காலத்தை பார்க்க கூடாது, போதாத காலம் என்றும் நினைக்க கூடாது. மாறாக தேவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்து ஜீவிக்கும் பொழுது அது காலம் எப்படிப்பட்ட காலமாக இருந்தாலும் கர்த்தர் காகங்களை கொண்டாவது, எந்த மனிதர்களை கொண்டாவது, யாரை கொண்டாவது திருப்தியாக உங்களை போஷிப்பார், உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற தம்முடைய பிள்ளைகளை அவர் செழிப்பான காலத்தில் மட்டுமல்ல, பஞ்சமான காலத்திலும் திருப்தியாய் ஆசீர்வதிக்கிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்போ
இந்த காகங்கள் எலியாவுக்கு ஏன் அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு வர வேண்டும்? எலியா மேல ஒரு பாசமா, இல்ல எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி என்பதனாலயா, அல்லது எலியா மேல ஒரு இறக்கப்பட்டு கொண்டு வருகிறதா? ஒத்தேல கேரி தாற்றங்கரையில் இருக்கிறாரே என்று சொல்லி கொண்டு வருகிறதா என்றால் இல்லை இல்லை. வேதம் என்ன சொல்லுகிறது? 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். காகங்களுக்கு சொல்லுவேன்னு சொல்லல. என்ன சொல்றாரு? கட்டளை. ஆண்டவர் கட்டளை ஒண்ணு கொடுத்துட்டான்னு சொன்னா மனுஷன்தான் சில நேரம் கீழ்ப்படிய மாட்டான். ஆனால் பறவைகள், மிருகங்கள், புழுக்கள், பூச்சிகள் எல்லாமே என்ன செஞ்சிடும்? அப்படியே கீழ்ப்படிஞ்சிடும். யோனாவுக்கு மேல ஒரு நல்ல ஒரு ஆமணக்கு செடி வளர்ந்து வந்தது. ஆனா மறுநாளே ஆண்டவர் ஒரு பூச்சிக்கு கட்டளை விடுத்தார். என்ன செஞ்சாரு? அந்த பூச்சி என்ன செஞ்சது? அரிச்சிருச்சு. நீ தீர்க்கதரிசியா இருந்தா எனக்கு என்ன, நீ யாரா இருந்தா எனக்கு என்ன, அந்த ஆமணக்கு செடியை அரிக்கும்படி எனக்கு என்ன வந்திருக்கு? கட்டளை வந்திருக்கு. பரலோகத்திலிருந்து கட்டளை வந்திருக்கு. அதெல்லாம் யோனாவே, உண்மை குறித்து நான் பயப்பட மாட்டேன், தேவ கட்டளை கீழ்ப்படிந்து கட் பண்ணிட்டு போயிட்டு. அப்போ தேவனுடைய கட்டளைக்கு காகங்கள் கீழ்ப்படிந்து எலியாவை போஷிக்கிறது. பொதுவாக காகங்களுடைய சுபாவம் என்ன தெரியுமா? சின்ன பிள்ளைகள் கையில வடை ஏதாவது வச்சுட்டு போச்சுதுன்னா உடனே என்ன செஞ்சிடும்? பறிச்சுட்டு போயிடும். அப்படி பிடுங்கி சாப்பிடுத, பறிச்சு கொண்டு போய் சாப்பிடுத பறவை தான் காகங்கள். இன்னும் அது வாய்க்கு ருசியா இருந்தா விடாது. இப்ப இது கொண்டு போகிற ஆகாரம் சாதாரண ஆகாரம் கிடையாது. நல்ல அப்பம், நல்ல இறைச்சி. இதை எப்படி காகம் விடும்? எப்படி கொண்டு போய் சேர்க்கும்? இதெல்லவா புசிக்க வேண்டும். நாங்க ஒரு வீட்டுல இருக்கும்போது அந்த வீட்டுல காக்கான்னு சொல்லி கூப்பிடுவாங்க. காக்கா வரும் சாப்பாடு வைக்கிறது. அப்போ அதுக்கு சாப்பாடு வச்சுட்டு அந்த அம்மா உள்ள போனாங்க. அது 2 வாய் கொத்திட்டு பழையபடி அங்கிட்டு தள்ளி தூர போய் உட்காந்துக்கிட்டு காக்கான்னு சத்தம் போட்டது. சோறு வச்சுட்டு போன அம்மா திரும்ப வெளியே வந்தாங்க. காக்கா சோறை திங்காம அங்கே போய் உட்காந்து சத்தம் போட்டுட்டு இருந்துக்கிறது. ஆஹா, இது என்ன சாப்பிடல அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி இவங்க உள்ள போனாங்க. உள்ள போய் கை நிறைய கொஞ்சம் மிச்சர் அள்ளிட்டு வந்தாங்க. வந்து அந்த சோத்துல போட்டு கலவி வச்சுட்டு போனாங்க. சத்தம் கட்டாம வந்து சாப்பிடுது. அவங்களுக்கு ருசி குறைஞ்சு போச்சா. இப்ப மிச்சர் போட்டதும் நல்லா சாப்பிடும். அப்படி சாப்பிடக்கூடிய காகம் இங்கே அப்பத்தையும் இறைச்சியையும் எப்படி கொண்டு வந்து போடுகிறது என்றால் வேறொன்றுமல்ல, அது தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து வேலை செய்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, நாம் தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்ம எதிர்பார்க்காததான காகங்கள், எதிர்பார்க்காத மனிதர்கள், எதிர்பார்க்காததான கதவுகளை திறந்து ஆசீர்வதிக்கிற தேவன் நம்முடைய தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. ஆனால் என்ன, இப்படி நான் தனியா இருக்கிற இடத்துல நீ என்னை போஷிக்கிறீர்களே என்று சொல்லி தன்னுடைய நம்பிக்கையை ஆண்டவர் எலியா காகங்கள் மேல் வைக்கவில்லை, அந்த காகங்களை அனுப்பின தேவன் மேல் வைத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். உங்களுக்கு எவ்வளவு உதவிகளை யார் செய்தாலும் ஒன்றை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். தேவ பிள்ளையே, அவர்கள் உதவி செய்கிறார்கள் என்றால், உங்களுக்கு நன்மை செய்கிறார்கள் என்றால், உங்கள் மேல் இறக்கப்பட்ட தேவன் உங்களுக்கு உதவி செய்யும்படி அவர்களுக்கு மனதை கொடுத்ததினால் தான் உங்களுக்கு அவர்கள் உதவி செய்கிறார்கள். எனவே உதவி செய்கிறவர்கள் மேல் அல்ல, அவர்களுக்கு நாம் நன்றியாக இருக்கணும், அது வேற விஷயம். ஆனால் நம்முடைய நம்பிக்கை அவர்கள் மேல் அல்ல, அவர்களுடைய மனதை மாற்றின தேவன் மேல் இருக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்ப பாருங்க, கேரி தாற்று தண்ணி வற்றி போச்சு. இப்ப குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. உடனே
ஆண்டவர் எலியாவுக்கு எப்படி போஷிக்கிறாராம்? 17ஆம் அதிகாரம் 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜா ஆமா. இப்போ அடுத்த கதவை ஆண்டவர் திறந்து கொடுக்கிறார். இப்போ உன்னை போஷிக்கிறதுக்கு நான் ஒரு விதவைக்கு கட்டளை கொடுக்கிறேன்னு சொல்லி அந்த பஞ்சகாலம் முடியும் வரைக்கும் அந்த அம்மா தான் எலியாவை போஷிச்சாங்க. இது 2வது கதவு அவனுக்கு திறக்கப்படும். அப்ப தேவனுடைய பிள்ளையே, இவனுடைய இந்த பஞ்ச காலத்திலே காகங்கள் போஷிக்கிறது, விதவை போஷிக்கிறாள். ஆனால் தன்னுடைய நம்பிக்கையை காகங்கள் மேலேயோ அந்த விதவை மேலேயோ எலியா வைக்கவில்லை என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல கர்த்தர் உங்களுக்கு யாரை கொண்டு நன்மை செய்தாலும் அவர்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லுவது தவறல்ல, அவர்களுக்காக ஜெபிப்பதும் தவறல்ல. ஆனால் இப்படி ஒரு உதவியை செய்ய வைத்தது என் தேவன் என்று சொல்லி நம்முடைய நம்பிக்கையை இயேசு மேல் மட்டும் வைக்க வேண்டும். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவேதான் நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 3:26. கர்த்தர் உன் நம்பிக்கையாயிருந்து உன் கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார். அப்போ கர்த்தர் நம்முடைய நம்பிக்கையாய் இருப்பார் என்றால் நம்முடைய கால் சிக்கி இருக்கத்தான் வேண்டும். நாம் சிக்கிக் கொண்டிருக்கத்தான் மாட்டிக்கொண்டிருக்கத்தான் வேண்டும். ஆனாலும் நாம் இயேசுவை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறபடியினாலே நம்முடைய கால்களுக்கு கீழே எத்தனை கண்ணிகளை சாத்தான் விரித்து வைத்திருந்தாலும், பள்ளங்களை தோண்டி வைத்திருந்தாலும், நம்முடைய நம்பிக்கை இயேசு மேல் இருக்கிறபடியினாலே கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எப்படிப்பட்டவைகளுக்கு அவர் பாதுகாத்தாராம்? அதுக்கு முந்தின வசனத்தை வாசியுங்கள். நீதி 3:25, நீதிமொழிகள் 3. சடுதியான திகிலும் துஷ்டர்களின் பாழ்கடிப்பும். அப்போ அந்த சடுதியான திகில், துஷ்டர்களின் பாழ்கடிப்பு, இது நம்ம எதிர்பார்க்காம வருகிறதான பிரச்சனைகள், வியாதிகள், கஷ்டங்கள், போராட்டங்கள், வேதனைகள், இப்படிப்பட்ட திகில்கள் எல்லாருமே சந்திக்கிறோம். யோபு சொல்லும் பொழுது சொல்லுகிறார், 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கலாம். யோபு 7:14. நீர் சொப்பனங்களால் என்னை கலங்க பண்ணி தரிசனங்களால் எனக்கு திகில் உண்டாக்குகிறேன். அவனுக்கு ஏகப்பட்ட வியாதியை சாத்தான் கொடுத்துட்டான். உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் பருக்கள், பிள்ளைகள் இழந்தாச்சு, மனைவியும் தூசிச்சாச்சு, கேவலமான நிலைமையில இருந்தாலும் இப்போ அப்பமாவது அவனை விடல. சொப்பனங்களால் கலங்க பண்றான், தரிசனங்களால் திகில் உண்டாக்குகிறேன்னு இவன் தேவனை சொல்றான். ஆனா உண்மையில அவனை கலங்க பண்றது யாரு? சாத்தான். அவனுக்கு திகிலை கொடுக்கிறது யாரு? சாத்தான். ஆனால் தேவன் அனுமதிக்கிறார், அவ்வளவுதான். ஆனால் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள், சாத்தான் சொப்பனங்களினால் யோபுவை கலங்க பண்ண முடிந்தது, தரிசனங்களினால் யோபுவுக்கு திகில் உண்டாக்க முடிந்தது. ஆனால் அந்த சொப்பனங்களினால், அந்த தரிசனங்களினால், அந்த கலக்கத்தை கொடுத்தும் திகிலை கொடுத்தும் யோபுவை அழிக்க முடியவில்லை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. அந்த சூழ்நிலையிலும் யோபு யார் மேலதான் நம்பிக்கை வைக்கிறான்? தேவன் மேலதான் நம்பிக்கை. நீர் என்னை கொன்று போட்டாலும் உண்மையில் நம்பிக்கையாயிரு. அந்த நம்பிக்கை இருந்தபடியினாலே
எவ்வளவு சொப்பனங்கள், எவ்வளவு தரிசனங்களை கொடுத்து யோபுவின் வாழ்க்கையிலே கலக்கங்களையும் திகில்களையும் அவன் சந்தித்தாலும் அவன் நம்பிக்கையை பார்த்த தேவன் கர்த்தர் அவைகள் எல்லாவற்றையும் மாற்றி அவனை ஆசீர்வதித்தார், இரட்டிப்பாக ஆசீர்வதித்தார். அதே போல தேவ பிள்ளை, சில நேரங்களில் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எதிர்பார்க்காத சொப்பனங்கள், தரிசனங்கள், கலக்கங்கள், திகில்கள், வேதனைகள் என்று சத்துரு கொண்டு வரும் பொழுது சோர்ந்து போகாதீங்க. உங்கள் நம்பிக்கையை விட்டுவிடாதீர்கள். அந்த சூழ்நிலையிலும் தேவன் மேல், கிறிஸ்துவின் மேல் நீங்கள் நம்பிக்கையாய் இருப்பீர்கள் என்றால் உங்களை கலங்க பண்ணுகிற சொப்பனங்களோ, தரிசனங்களோ, திகில்களோ, போராட்டங்களோ, வேதனைகளோ உங்களை ஒருபோதும் அழிக்க முடியாது, ஜெயிக்க முடியாது. நீங்கள் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கையாய் இருக்க இருக்க ஆண்டவர் ஒரு நேரத்தில் அவைகள் எல்லாவற்றையும் மாறச் செய்து உங்களை ஆசீர்வதிப்பார், இரட்டிப்பாக ஆசீர்வதிப்பார், ஒருவேளை அதற்கு மேலும் ஆசீர்வதிப்பார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. எனவே தேவ பிள்ளைகள் தாவீதை போல சொல்ல வேண்டிய ஒரு அனுபவம் என்ன தெரியுமா? நீரே என் நம்பிக்கை. எந்த சூழ்நிலையிலும் ஏசப்பா நீர் ஒருவரே என் நம்பிக்கை என்று நீங்கள் உறுதியாக இருந்து விட்டால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்தே தீர்வார் என்பதை மறந்துவிடக்கூடாது. சங்கீதம் 31:13 தாவீது 4 காரியங்களை சொல்லுகிறார். சங்கீதம் 31:13 நீங்க வாசிங்க. அநேகர் சொல்லும் அவதூறை தாவீது கேட்கிறான். அவதூறு 1-2 பேர் இல்ல, அநேகர் சொல்றாங்க தாவீதை குறித்து அவதூறான வார்த்தைகள். தாவீதுக்கு விரோதமான ஆலோசனை பண்ணுகிற கூட்டங்கள் இருக்கிறது. அதனால எனக்கு ஒரு பயம், திகில் என்னை சூழ்ந்து கொள்கிறது. எந்த பக்கம் பார்த்தாலும் திகில் தான். பிராணனையும் வாங்க தேடுறாங்க. ஆக இந்த 4 சூழ்நிலைகளை தாவீது சந்திக்கிறான். ஆனா அவன் என்ன சொல்றான்? 14ஆம் வசனத்துல, நானோ கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன், நீரே என் தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அந்த பிரச்சனை சூழ்நிலை நேரத்துல அந்த ஒரு உறுதி தாவீதுக்கு இருந்தது போல நமக்கும் இருக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. எனவேதான் அதே சங்கீதத்திலே 21ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். சங்கீதம் 31:21 நீரே என் தேவன் என்று சொன்ன அந்த தாவீதுக்கு அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? அரணான நகரத்தில் எனக்கு தமது கிருபையை அதிசயமாய் விளங்க பண்ணினார். அவ்வளவு சூழ்நிலை மத்தியிலும் நீங்க தான்ப்பா என் தேவன் என்று சொன்னபடியினாலே ஆண்டவர் அதிசயமாய் தம்முடைய கிருபையை விளங்க பண்ணி எல்லாவற்றையும் தவிடுபடியாக மாற்றி விடுகிறார். அப்போ சூழ்நிலைகளை நீங்க பார்க்க கூடாது. தேவன் மேல் நம்பிக்கை வைங்க, தேவன் மேல் விசுவாசம் வைங்க. கர்த்தர் எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி ஆண்டவர் அற்புதமாக அதிசயத்தை செய்வார். நாம் நினைப்பதற்கும் எண்ணுவதற்கும் மேலாக அதிசயங்களை நிச்சயமாக தாவீதுக்கு செய்தது போல உங்களுக்கும் செய்வார் என்பதை மறந்துவிடக் கூடாது. எனவேதான் ஏசாயா சொல்லுகிறார். 26ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஏசாயா 26:4 கர்த்தரை என்றென்றைக்கும் நம்புங்கள், கர்த்தராகிய யெகோவா நம்முடைய ஆண்டவர். அவர் சாதாரண மலை அல்ல, சாதாரண கண்மலையும் அல்ல, அவர் நித்திய கண்மலை. அவர் மேல் நம்பிக்கையாய் இருங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பவுல் சொல்லுகிறார் 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து பிழைப்போம் என்கிற நம்பிக்கை அற்றுப்போகத்தக்கதாக எங்கள் பலத்திற்கு மிஞ்சின அதிக பாரமான வருத்தம் எங்களுக்கு உண்டாயிற்று. நாங்கள் எங்கள் மேல் நம்பிக்கையாய் இராமல் மரித்தோரை எழுப்புகிற தேவன் மேல் நம்பிக்கையாய் இருக்கத்தக்கதாக மரணம் வரும் என்று நிச்சயித்திருந்தோம். அப்படிப்பட்ட மரணத்தினின்றும் அவர் எங்களை
தப்புவித்தார். அடுத்து சொல்றதுதான் விசேஷம். என்ன சொல்றாரு? இப்பொழுதும் தப்புவிக்கிறார், இன்னும் தப்புவிப்பார் என்று நம்பி இருக்கிறோம். இப்போ நீங்க சில சூழ்நிலையில கஷ்டப்படலாம், வியாதியில கஷ்டப்படலாம், பண கஷ்டத்துல கஷ்டப்படலாம், போராட்டங்களினால் கஷ்டப்படலாம். ஆனால் நீங்க தேவனை நம்பி வாழும் பொழுது இப்பொழுதும் உங்களை என்ன செய்கிறார்? தப்பு வைக்கிறார். இதுக்கு முன்னாலேயும் தப்பு வைத்தார். ஒருவேளை இன்னும் போராட்டங்கள் வந்தாலும் தேவன் மேல் நம்பிக்கையா இருக்கிறவர்களை இன்னும் தப்பு வைத்துக் கொண்டே இருப்பார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் நம்முடைய நம்பிக்கை ஆண்டவர் மேல் வைக்கும் பொழுது ஆண்டவர் தப்புவிக்கிற தேவனாய் இருக்கிறார். எனவேதான் 1 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது தாவீதை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. 1 நாளாகமம் 12:22. அக்காலத்திலே நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்யும் மனுஷர், பாருங்க, நாளுக்கு நாள் தாவீதுக்கு உதவி செய்கிற மனுஷர்கள் அவனிடத்தில் வந்து சேர்ந்தபடியால் அவர்கள் தேவ சேனையை போல மகா சேனையான தாவீதுக்கு உதவி செய்யற கூட்டம் எவ்வளவு பெருசா வந்திருக்குன்னு பாத்தீங்களா? அப்ப அவனுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்திருக்கும். அவனுக்கு உதவி செய்கிற கூட்டங்கள் பெரிதாய் இருந்தாலும் அவன் சொல்லுகிற வார்த்தை, நீரே என் நம்பிக்கை. ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். தேவ பிள்ளைகள், உங்களுக்கு உதவிகள் வரும் பொழுது உங்கள் ஜெப ஜீவியம் குறையக்கூடாது, வேத வாசிப்பு குறையக்கூடாது, தேவன் மேல் உள்ள நம்பிக்கை குறையக்கூடாது. உதவிகள் வரும் பொழுது தாவீதுக்கு எவ்வளவோ உதவிகள் வந்து கொண்டே இருந்தது. தேவனுடைய பிள்ளையே, அவன் சில நேரங்களில் வனாந்திரத்தில் கஷ்டப்பட்ட பொழுது அபிகாயில் என்பவள் ஆகாரம் கொடுத்தாள். யோனத்தான் தாவீதுக்கு நிறைய உதவி செய்தான். அப்சலோம் மகன் அப்சலோமுக்கு தப்பி அவன் ஓடும் பொழுது வனாந்திரத்திலே பர்சிலா என்பவன் நிறைய உதவி செய்தான். சவுலுக்கு பயந்து பெலிஸ்தே தேசத்துக்கு போன போது அங்க இருந்த பெலிஸ்தே ராஜா இவனுக்கு சிக்லாக் என்ற ஊரை கொடுத்து உதவி செய்தான். இப்படி நிறைய பேர் தாவீதுக்கு உதவி செய்தாங்க. உதவி செய்தவங்களை தாவீது மறக்கல, நன்றியுள்ளவனா தான் இருந்தான். ஆனாலும் அவர்களை நம்பவில்லை, தேவனை மட்டும் நம்பினார். நீரே என் நம்பிக்கை என்று சொன்னான். ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். எனவே தேவ பிள்ளையே, நீங்கள் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை தாவீதை போல வர வேண்டும். எனவேதான் தாவீதுடைய முடிவு எப்படி இருந்தது? வாசியங்கள் முடிப்போம். அவனுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருந்தது? 1 நாளாகமம் 29:28 வாசியங்கள். 1 நாளாகமம் 29:28. தாவீது தீர்க்காயுசும் ஐஸ்வர்யமும் மகிமை உள்ளவனாய் நல்ல முதிர் வயதிலே போதும், நீரே என் நம்பிக்கை என்று சொல்லி தாவீது வாழ்ந்தாள். அவன் அனாதை அல்ல. அவனுக்கு எவ்வளவோ பேர் உதவி செய்ய இருந்தாங்க, எவ்வளவோ ஒத்தாசைகள், பண வசதிகள் எல்லாம் இருந்தது. ஆனாலும் நீரே என் நம்பிக்கை என்று ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினாலே அவன் எந்த யுத்தத்திலும் தோற்று போகவே இல்லை. அவன் செய்த எல்லா யுத்தங்களிலும் கர்த்தர் அவனுக்கு ஜெயத்தை கொடுத்தார். அது மட்டுமல்ல, தீர்க்க ஆயுசை கொடுத்தார், நல்ல ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், மகிமையை கொடுத்தார். முதிர் வயதில் அல்ல, நல்ல முதிர் வயதிலேதான் அவன் கர்த்தரிடத்திலே போய் சேர்ந்தான். அப்படியாக நீரே என் நம்பிக்கை என்று சொன்ன தாவீதை ஆண்டவர் ஆசீர்வதித்தது உண்மையானால் இந்த நாட்களிலே நாம் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இப்பொழுதும் நாம்
எல்லாரும் எழுந்து நிற்போம். நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர் என்ற பாடலை கேட்கும் பொழுது உங்கள் அன்பின் காணிக்கைகளை செலுத்தி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். அதன் பிறகு திருவிருந்து ஆராதனைக்கு செல்லலாம். அந்த பேர் நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. எரிகின்ற அக்கினிக்கும் ராஜாவுக்கும் விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே. நம்மை காக்கின்றவர் தூதரை அனுப்பிடுவார். அக்கினி ஜுவாலை நம்மை அவியாமல் காத்திடுவார். இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. இடைவிடாமல் ஆராதிப்போம், நம் வாழ்வில் என்றும் ஜெயமே. நாம் ஆராதிக்கும் தேவன் நல்லவர், விடுவிக்க வல்லவரே.